வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்லேஷன் எப்படி நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத FX 991 MS மாடலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மோடு ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ 1 2 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெக்ரெஷன் பேஸ் இருக்குது. இங்கே ரெக்ரெஷன் ஒரு மோடில் 2 அமுத்து சொல்லிக்கிறாங்க. அதில் போய்ட்டு 2 கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் லீனியர் இருக்குது. அந்த லீனியரை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுத்துருங்க. ஓகே, அதே எவ்வளோ கொடுத்தா உங்களுக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ டேட்டா வேல்யூ என்ட்ரி பண்ணணும். டேட்டா வேல்யூ எப்படி என்ட்ரி பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இருக்கும், அது மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸு கம்மா, இது கம்மா இருக்குங்களா, இது கம்மா ஒய், இது ஒரு 10 வேல்யூ நான் என்ட்ரி பண்ணுறேன். ஈக்குவல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், சிண்டெக்ஸ் எரர் வரும். அப்போ நம்ம ஈக்குவல் போடக்கூடாது, கம்மா போட்டு மெமரி ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? அப்போ 36 கம்மா 25 என்ன பண்ணுறேங்க, மெமரி ப்ளஸ் வந்துடும். அப்போ உங்களுக்கு வேல்யூ ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு வருது. அப்போ அதே மாதிரி எத்தனை வேல்யூ இருக்குது, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, அதை என்ட்ரி பண்ணிங்க. ஒவ்வொரு டைமும் கம்மா போட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைமும் கம்மா போட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணுங்க, மறக்காமல் மெமரி ப்ளஸ் அமுத்துங்க, ஈக்குவல் அமுத்திக்காதீங்க. ஒரு 5 வேல்யூ மட்டும் என்ட்ரி பண்ணி காட்டுறேன். 69 கம்மா 58 எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ, ஃபஸ்ட் எடுத்து மட்டும் எக்ஸ் வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள், அப்புறம் ஒய் வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ 54 கம்மா 48, நான் 3 வேல்யூ என்ட்ரி ஆகிக்கிறது, 4வது வேல்யூ என்ட்ரி பண்ணிவிட்டேன். 26 கம்மா 45 என்ட்ரி பண்ணிங்க அடுத்தது. சரிங்களா? இப்போ 5 வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏசி அமுத்திக்கிற வெளியே வர்றதுக்கு திரும்ப என்ன போகிறோம்னா ஷிஃப்ட் அமுத்தி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம்மேஷன் வேரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது ரெண்டுலேயும் உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். இப்போ என்னென்ன சம்மேஷன் வேணும்னு அமுத்திங்கன்னா ஷிஃப்ட் அமுத்தி 1 அமுத்துங்க. 1 அமுத்து இங்கே என்ன வருது, சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் எக்ஸ் என். இந்த ரைட் ஏரோ மார்க் இருக்குங்களா, இதுக்கு கிளிக் பண்ண என்ன வருது, சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் சம்மேஷன் ஒய் சம்மேஷன் எக்ஸ் ஒய். அப்போ இதில் என்ன நம்பர் கொடுத்துறாங்களோ ரைட் ஏரோ மார்க் லெஃப்ட் ஏரோ மார்க் அமுத்திங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வேணும்னா 1 அமுத்தி ஈக்குவல் அமுத்திட்டுங்க. 1 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க, உங்களுக்கு வேல்யூ கிடச்சி கரெஸ்ட் பண்ணி வேல்யூ. மட்டும் என்ன பண்ணுறீங்க, வெளியே போகிறதுக்கு ஏசி அமுத்திக்குங்க. இப்போ அதே மாதிரி என்னென்ன வேல்யூ வேணுங்கிறது பார்த்து எழுதிக்குங்க. சரிங்களா? திரும்ப 1 அமுத்திக்குங்க. என்னென்ன வேல்யூ இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அண்டு என் வேல்யூ தான் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ சம்மேஷன் ஒய் ஸ்கொயர், இது எல்லாமே நமக்கு டேபிளுக்கு வேணும் கார்லேஷன் கண்டுபிடிக்க. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்க, ஃபார்முலா படி வேணும் எழுதிக்கிங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ஒர்க் என்ன வேணும்னா, நம்மளுக்கு டேரெக்டாகவே ஆர் கண்டுபிடிக்க தெரியும், சிக்மா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட் அமுத்திக்கிங்க. ஷிஃப்ட் அமுத்திட்டு திரும்ப இங்கே பாருங்கள் 1 2 இருக்குங்களா, இந்த 2 அமுத்துங்க. 2 அமுத்துற இருக்குது ஃபஸ்ட்டு எக்ஸ் பார், அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் பார், இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய். திரும்பி இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன். இது நம்ம ரெக்ரெஷன் லைன் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ இங்கே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஆருக்கு 3, அதான் கார்லேஷன் கண்டுபிடிக்கிற ஐடியா. 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்திங்கன்னா 0.65 வருது. எப்பயுமே நம்ம கார்லேஷனோட வேல்யூ லெஸ் தென் 1ன்னு தெரியும். அப்போ அதன்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஈஸியாக நம்ம போட முடியும். எல்லாமே டேபிள் வேல்யூ நீங்கள் போட்டு கால்குலேஷன் மிஸ்டேக் ஆனாலும் இங்கே நாங்கள் பார்த்து என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக போட முடியும். இதை ரெஃபர் பண்ணிவிட்டு போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.